நாம் வாழும் உலகம் சத்தம் நிறைந்தது. கம்ப்யூட்டர் தொடங்கி செல்போன் வரை அந்த சத்தத்திலே நாமும் நம்மை இணைத்து கொண்டு வாழ்கின்றோம். அலைபேசி, தொலைபேசி, வலைதளம், முகநூல் எதுவும் இல்லாமல் மனிதர்கள் இருக்க முடியவில்லை. ஏதாவது ஒன்றிலே நம்மையே நாம் புதைத்து கொண்டிருக்கிறோம். இந்த சத்தத்திலே இயேசுவினுடைய செய்தி காதில் விழ வேண்டுமென்றால் தனிமை வேண்டும். நான் இந்த உலகத்தை வெற்றி கொண்டு விட்டேன், உங்களுக்கு அமைதி தருகிறேன், இந்த அமைதி மகிழ்ச்சியாக இருக்கும் என்கிறார் இயேசு. உயிர்த்த ஆண்டவருடைய மிகப்பெரிய கொடை. இயேசு தனது இறுதி இரவு உணவின் போது யோவான் நற்செய்தியின்படி இதையத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறார். தந்தைக்கும் அவருக்கும் உள்ள உறவிலே நமக்கு அமைதியும் அன்பும் மகிழ்ச்சியும் கொடையாக வருகிறது. அதை கண்டுகொள்ள வேண்டுமென்றால் நாம் இயேசுவோடு தனிமையில் இருக்க வேண்டும். தொலைபேசியோ, வாட்ஸ்அப்போ, ஃபேஸ்புக்கோ எது நம்மை ஆட்கொள்கின்றதோ அதை உதறி தள்ளிவிட்டு அதிலிருந்து ஒரு சில மணி நேரமாவது வந்து இயேசுவோடு செலவிட வேண்டும். திருத்தூதர்கள் தங்களது வாழ் முழுவதுமே இயேசுவின் போதனையை பரப்புவதற்கும் அவருடைய செய்தியை கொண்டு போவதற்கும் பலரை கடவுளிடம் அழைத்து வருவதற்கும் தங்களையே அர்ப்பணித்து கொண்டார்கள். எபேசு நகரிலே புனித பவுல் அப்படிப்பட்ட ஒரு மீட்பு பணியை செய்தது இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். அவர்களைப் போல இருக்க வேண்டுமென்றால் இந்த சத்தமான உலகத்தின் சத்தத்திலிருந்து விலகி வருவோம், கடவுளை கண்டுகொள்வோம். நமக்கும் நல்லது, பிறருக்கும் நல்லது.